எடப்பாடி ஒரு முட்டாள், திமுகவில் இணைந்த தேமுதிக. பிரேமலதா காட்டம். அதாவது எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கூட்டத்தில் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் சென்னையில் தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை வகித்துள்ளார். இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பிரேமலதா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட ராஜ்யசபா எம்பி பதவி தொடர்பான கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட்டு கையெழுத்திடுவதில் என எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதேபோல்தான் தேமுதிகவுடன் கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திட்டார். ஆனால் ராஜ்யசபா எம்பி சீட் தொடர்பான ஒப்பந்தத்தில் தெளிவாக பேசிவிட்டு தான் கையெழுத்திட்டோம். முன்னாள் முதலமைச்சர் என்ற மாண்பின் காரணமாகத்தான் நான் அந்த ஆதாரங்களை வெளியிடவில்லை. அதனால்தான் நாம் ஏமாந்து விட்டோம். பதவி கொடுப்பார்கள் என நம்பியிருந்தோம். பெரிய மனிதர் என நம்பி ஏமாந்தது போதும். இனியும் நாம் நம்ப தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என நிர்வாகிகள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. மேலும் அதோடு வரும் தேர்தலில் தேமுதிகவை தேடி அனைவரும் வருவார்கள் என்றும் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாகவே எத்தனை இடம் என்பதை எழுதி கொடுத்த பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கும் என பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக பேசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் கடந்த ஜூன் 19ஆம் தேதி நடைபெற்றது. அதிமுகவிடம் இருந்து எப்படியாவது ஒரு மாநிலங்களவை எம்பி இடத்தை பெற தேமுதிக முயற்சித்தது. கடந்த லோக்சபா தேர்தலின் போது செய்த ஒப்பந்தத்தின் தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் வேண்டும் என்று அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். ஆனால் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக சொல்லவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொதுச் செயலாளர் சுதீர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் தற்போதைய தேர்தலில் தேமுதிகவுக்கு எம்பி சீட் இல்லை என அடுத்த தேர்தலில் வழங்குகிறோம் என எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அடுத்து வரும் 2026 தேர்தலில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தரப்படும் என அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மேலும் அதிமுக சார்பில் 2 வேட்பாளர்களை அறிவிக்கப்பட்டனர். இதனால் தேமுதிக தரப்பு அப்செட்டில் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் கட்சி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்ததாகவும் கூறப்படுகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.